வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து போயிட்டு திடீர்னு என்ன ஆச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. யாரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யாரு, நம்ம செல்லக்குட்டி மல்லியை பார்த்து தாங்க. ஒரு பக்கம் மல்லியும் வெண்பாவும் உட்காந்து பாசமலர் போராட்டத்தில் பாசத்தை ஊட்டி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் திடீர்னு தடுக்குன்னு புடுக்குன்னு போய் நிற்கிறாரு நம்ம தலைவர் விஜய். நின்றதோட மட்டும் இல்லாமல், என்ன மல்லி சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, பரவாயில்லையா, உடம்புக்கு ஃபீவரெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கறையாக பேசுகிறாரு. என்னடா இது, நமக்கே ஒன்றும் புரியல சொல்ல தெரியல கண்ட அழகுல, அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி திங்க் பண்ணட்டும் எவ்வளோ பண்ணிட்டாங்க, திங்க் பண்ணுறதுல என்ன ஆயிருப்போதா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் உடனே விஜய் இருதுன்னு, சரி மல்லி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ தான் எனக்கு உலகம், என் பொண்ணு தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இவன் இத்தனை நாள் மயிறு மாதிரி பேசிட்டு இப்போ உயிர் உலகம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வர்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. சரி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா தான். வெண்பா போய் தெளிவாக சொல்லிடுறாங்க, கிளியராக சொல்லிடுறாங்க. எனக்கு மல்லியம்மா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. வேறு யாருக்காகவும் மல்லியம்மாவை நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது, என்னையும் மல்லியம்மாவும் நீங்கள் எப்போவுமே பிரிஞ்சு போகக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயத்த அங்கே ஓப்பனாக பேசிடுறாங்க. இதனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு, சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய். சரி நம்ம பொண்ணோட வாக்கை தான் நம்மளுக்கு முக்கியம், நம்ம பொண்ணு தான் நமக்கு உலகம், நம்ம பொண்ணு என்ன சொல்கிறாலோ அதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆசையாக தானே நம்மளோட ஆசையாக இருக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் தான் பொண்ணை கொடுமைப்படுத்துவான் தான். ஆனால் நான் பொண்ணவே ரொம்பவே செல்லமாக தான் பொண்ணு போல் வளர்க்குறா, இவளை ஏன் நம்ம இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ரஞ்சித்தையும் கம்பேர் பண்ணால் ரஞ்சிதம் எவ்வளோ பெரிய கேடுகட்ட கேரக்டர், அவளை ஊடு கட்டி அடிக்கணும், அவ்வளோ மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பக்கம் ரொம்பவே பயங்கரமான டெரரான ஆள் அவங்க. சரி இந்த ஒரு சமயத்தில் என்ன பண்ணலாம் அடுத்து ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே யோசிக்க தோணுது. சரி யோசிச்சு ஒரு பக்கம் காதெல்லாம் பூத்து போயிடுச்சுன்னா பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒன்றுமே புரியலை, சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் எவன்டே உன்னை பெத்தான் கையில் கிடைச்சா சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிஜிஎம் போடுறாரு. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு, பாபே நாகப்பாம்பே நாகே, அவளை பார்த்து தான் பாடுறாங்க. உன்னால தாண்டி என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாக போச்சு, என் தங்கச்சி எப்படி இருந்தா தெரியுமா, தங்க தேர் மாதிரி இருந்தா, இப்போ பிஞ்சு போன மாதிரி ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கா. அந்த நாரை வச்சு நீ என்ன பண்ணுறது நீயே சொல்லு பார்க்கலாம். நார் தைக்கிறதுக்கு தான் யூஸ் இல்லைங்க, அந்த அளவுக்கு அவள் பாவம். என் தங்கச்சியை நாரோட மோசமாக இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி எந்த அளவுக்கு, ஐயோ அவளை இப்படி பண்ணிட்டியாம்மா. அந்த தேர் வருமே, அந்த தேர் இழுக்கிறது யூஸ் பண்ணுற கயிறாக இருந்தா, இப்போ அதுக்குடா இல்லை, வெறும் இந்த ரோட்டில் அங்கங்கே எதனா ஒன்று கட்டி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது கயிறு, அந்த கயிறா நாராவரை திரிச்சு ஒரு பக்கம் உருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. கேட்கும் போது இந்த கண்டென்ட்டை கேட்டு எனக்கு கண்ணில் கண்ணீர் வருதுன்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.